அகிசை என்னும் அரக்கிடமிருந்து தேவர்களை காக்கும் விதமாக அவதாரம் எடுத்தவரே சபரிமலை ஐயப்பசாமி. ஆறுபடை வீடு என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் தான். ஆனா முருகப்பெருமானுக்கு இருக்கிற மாதிரியே சுவாமி ஐயப்பனுக்கும் ஆறுபடை வீடுகள் உண்டு. அது ஆறுபடை வீடுகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலாவது ஆரியங்காவு. ஐயப்ப சுவாமி கோயில்கள்ல ரொம்ப முக்கியமாக இருப்பது இந்த ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் தான். இது கேரளால கொல்லம் மாவட்டத்துல இருக்கு. பொதுவா ஐயப்பன் என்றாலே பிரம்மச்சாரியாக கருதப்படுகிறார். ஆனா இங்க புஷ்கலை என்னும் மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிர பெண்ணை மணந்து திருமணம் செய்த கோலத்தோட காட்சியளிக்கிறார். இரண்டாவது சாஸ்தா சிலையானது அச்சன் கோயிலில் உள்ளது. இங்கு ஐயப்பன் இரண்டு புறங்களிலும் புராண மற்றும் புஷ்கலை ஆகிய இரு மலர்களை தூவி கொண்டிருப்பது போல காட்சியளிக்கிறார். மூன்றாவது குளத்துப்புழா. ஐயப்பன் குழந்தை வடிவில் பால சாஸ்தாவாக காட்சியளிக்கிறார். நான்காவது எரிமேலி. இதுவும் கேரளா மாவட்டத்தில் கொட்டயம் என்னும் பகுதியில் உள்ளது. ஐந்தாவது பந்தளம். பந்தள மகாராஜாவின் மகனாக பிறந்தவர் தான் இந்த ஐயப்பசாமி. அதாவது அனைவராலும் போற்றப்படும் சபரிமலை.